ஆரம்பிச்சிருங்க. மீண்டும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாள். நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணித்து வருகிறோம். இன்றைய நாடு என்ற அதிகாரத்தில் முற்றோதல் செய்வதற்கு மாணவி க விக்னேஸ்வரி அவர்களும் உரையாசிரியராக ஜொலிக்க இருப்பவர் திருமதி பொன் விஜயலட்சுமி அவர்களும். முற்றோதல் செய்யும் மாணவி விக்னேஸ்வரி, உங்களோட பெற்றோரோட பெயரை சொல்லி உங்களை பற்றி எங்கு படிக்கிறீர்கள் என்ற விவரத்தையும் கூறி முற்றோதல் செய்யுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு வணக்கம். என் பெயர் விக்னேஸ்வரி. என் அப்பா பெயர் கனிச்செல்வம், அம்மா பெயர் விஜயலட்சுமி. நான் படிக்கும் பள்ளியின் பெயர் சாயினா எத்தல்கல்வி பெண்கள் மேல்நிலை பள்ளி. நான் இன்று எடுத்திருக்கும் தலைப்பு நாடு. அதிகாரம் 74. குறள் 1. தள்ளா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. குறள் 2. பெரும்பொருளால் வெட்டத்தக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. குறள் 3. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறை ஒருங்கு நேர்வது நாடு. குறள் 4. உருபசியும் மோவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. குறள் 5. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள் குறும்பும் இல்லது நாடு. குறள் 6. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. குறள் 7. இருபுலனும் வாய்ந்த மலையும் வருபுலனும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. குறள் 8. பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கிவைந்து. குறள் 9. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. குறள் 10. ஆங்கமைவு எய்தின கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த மருத்துவர் அறமையா அவர்களுக்கும் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி விக்னேஸ்வரி. ஒரு மாணவி என்ற வகையில் நல்ல சுறுசுறுப்பு அது குறளிலும் குறள் சொன்ன விதத்திலும் பிரதிபலித்தது. அருமை. உங்களுக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் நமது மருத்துவர் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களின் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் ஒரு செவிலியர் இன்று வருகை புரிந்துள்ளார். செவிலியர் என்றாலே தன்னலம் கருதாத ஒரு அருமையான சேவை மனப்பான்மையுடன் கூடிய பணி. இதற்கு ரொம்ப பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். அத்தகைய உயரிய பணியை மேற்கொள்ளும் தங்களை வணங்கி இன்று உரையாசிரியராக தாங்கள் வழங்கும் கருத்துக்களை ஆவலுடன் கேட்க காத்திருக்கிறோம். வருக, உரை தருக. உங்களை பற்றிய குறிப்புகளுடன். முதலில் தாய்மொழியாம் தமிழுக்கு எனது முதல் வணக்கம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மருத்துவர் அறமையா அவர்களுக்கு வணக்கம். இந்த இணைய வழியில் இணைந்துள்ள அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு திருக்குறள்ல 2வது பால், முப்பாலில் 2வது பாலான பொருட்பால் 3வது பாகம் அறநியல்ல முதல் அதிகாரம். திருக்குறள்ல 74வது அதிகாரம் நாடு எனும் அதிகாரத்தில் 731வது குறள் அதிகாரம் 74ல் தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேர்வது நாடு. இந்த குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டு மக்களோட தேவைக்கு ஏற்ப செழிப்பு குறையாத தள்ளா விளையிலும்னா அந்த அந்த செழித்து வளர்ந்து ஒரு தள்ள முடியாத அவ்வளவு செழிப்புகளை கொண்ட நாடாகவும், அந்த நாடு எப்படின்னா அந்த விளையிற பொருள்களை அந்த செல்வந்தர்கள் சான்றோர்கள் எப்படின்னா சுயநலம் பாராமல் அனைவருக்கும் அனைவரையும் பகிர்ந்து கொடுத்து அதை எந்த வகையிலுமே வீணாக்காமல் அந்த பொருள்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வரும் செல்வந்தர்களை நல்ல சான்றோர்களை உடைய நாடு அப்படின்னு சொல்லி இந்த முதல் குறள்ல சொல்றாரு. செழிப்பு குறையாத அந்த விளைச்சல்களையும் அதை தக்க பாதுகாப்போரையும் உள்ளது இந்த நாடு, அதுதான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதல் குறள்ல. 2வது குறள் பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேற்றால் ஆற்ற விளைவது நாடு.
இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, பெரும்பான்மையான பொருள் பெருக்கத்தினால், அதாவது நம்மகிட்ட விளையிறத பார்த்து அந்த அயல் நாட்டுக்காரங்க எப்படின்னா அந்த விளைச்சலை பார்த்து இவ்வளவு பச்சை பசேன்னு விளையுதே அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்கும்படியாகவும், நம்ம நாட்டுல விளையிற பொருள்களை பார்த்து விரும்பும்படியாகவும் ஆசைப்படத்தக்கதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு நம்ம நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூன்றாவது குறள் என்னன்னா, பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, புதிய சுமைகள், அதாவது நம்ம நாட்டுல வந்து பஞ்சத்துல அடிபட்டு, அயல் நாட்டுக்காரங்க வந்து பஞ்சத்துல அடிபட்டு அந்த இயற்கை பேரழிவு காரணமாக நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு எப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் நாடுதான் நம்ம தமிழ்நாடு. எந்த நாட்டுக்காரங்க அப்படி வந்தாலுமேவும் அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கும் என்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் கொடுத்து, அந்த இங்க வந்து இறைமைனா என்ன சொல்றாங்கன்னா வரின்னு சொல்றாங்க. அந்த வரியை வந்து அரசாங்கத்துக்கு சரியான முறையில செலுத்துவது ஒரு நல்ல நாடு. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்தந்த நாட்டுல அவங்கவுங்களுக்கு தேவையானது இருக்கும். ஆனா அவங்க வந்து மித்த நாட்டுக்கு வந்தாலுமேவும் அதையும் தாங்கி தன்னோட நாட்டு மக்களோட அவங்களோட பொருளாதார பிரச்சனையும் நீக்கி, அயல் நாட்டவர் வந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனையும் பார்த்து அவங்களுக்கும் பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே ஒழுங்கான முறையில கொடுத்து வரியும் அரசாங்கத்துக்கு முறையாக செலுத்தி வரும் நாடுதான் ஒரு நல்ல நாடு. பிற நாடுகள் பொறுத்த பாரமெல்லாம் ஒரு சேர தன் நாட்டின் மீது மொத்தமாக வந்தாலும் அவற்றையும் தாங்கி தன்னோட நாட்டோட வரியை செலுத்துறதுதான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லி மூணாவது குறள்ல சொல்றாரு. நாலாவது குறள்ல வந்து, உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. உரு பசியும்னா கடும் பசியும், ஓவா பிணியும்னா தீராத நோயும், செரு பகையும்னா அழிக்கும் பகை. அதாவது கடுமையான பசியோ இல்ல தீராத நோயோ இல்லைன்னா நாட்டு மக்கள் ஒற்றுமை இல்லாம அப்படி வந்து அழிச்சாங்க. ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுனால அயல் நாட்டவர் வந்து நம்ம நாட்டு மேல வந்து ஒரு படையெடுத்தாலும் அதெல்லாம் இல்லாதது ஒரு நாடு. அப்படியே இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்தாலும் அதை வந்து இயல்பாக அதை வந்து சரி செஞ்சு ஒரு இனிதான ஒரு இயல்பான ஒரு நல்ல வாழ்க்கை நடத்துவது நல்ல நாடு அப்படின்னு சொல்லி இந்த நாலாவது குறள்ல சொல்றாரு. அதாவது குடிமக்களை வந்து நல்ல முறையில பாதுகாத்து செல்வதே ஒரு நல்ல நாடு. அஞ்சாவது குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்து அழைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. அதாவது பல்குழுவும் பால் செய்யும்னா சாதி சமயம் கருத்து வேறுபாடால நிறைய பேர் அங்கங்க ஒரு குழுவா சேர்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த எதிரில உள்ளவங்ககிட்ட வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாம பல குழுக்களா சேர்ந்து இல்லாம அவங்க எல்லாம் பிரிந்து அப்படி பிரிந்து வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. அப்படி இல்லாம மக்களிடையே வந்து ஒரு ஒற்றுமையும் ஒரு சண்டை இல்லாம ஒரு முரண்பாடு இல்லாம இருக்கிறதா ஒரு நல்ல நாடு. அப்படி யாரும் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஒற்றுமையை கலைக்கணும்னு வந்தாலுமே அந்த ஒற்றுமையோட இருந்து செயல்பட்டு அந்த ஒரு நாட்டை வந்து பாதுகாத்து செல்வதுதான் நல்ல நாடுன்னு சொல்லி அஞ்சாவது குறள்ல சொல்றாரு. கேடு அறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடன்ப நாட்டின் தலை. ஆறாவது குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, பகைவரால, நான் முன்னாடி அஞ்சாவது குறள்ல சொன்ன மாதிரிதான், பகைவரால அழிக்க முடியாத நாடு. நம்ம ஒற்றுமையோட இருந்தா அயல் நாட்டவர் யாராலையும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி பகைவர் யாரும் வந்து நம்மளை அழிக்க வந்தாலுமேவும் நம்ம என்ன செய்யணும், ஒற்றுமையோட இருந்து அதை சரி செய்யும் நிலையில உள்ள நல்ல நாடுதான் நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது குறள்ல சொல்றாங்க. ஏழாவது குறள் வந்து, இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. நாட்டிற்கு எது ஒரு நல்ல உறுப்புனா, இரு பக்கம் வந்து ஊற்றும் மலையும்னா மழை பெஞ்சு ஊற்று எண்ணியாவது வற்றாத நீரூற்றா இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு மலையும் ஊற்றும் வாய்ந்த இரு பக்கமும் அப்படி அமைந்த ஒரு நாடாகவும், பெரிய மலைகளால பலத்த கோட்டைகளாக இருபுறனும் அரண்களாக அமைந்த மலைகளை உடைய நல்ல நாடுதான் ஒரு நாட்டிற்கு நல்ல உறுப்புன்னு சொல்லி சொல்றாரு. எட்டாவது குறள்ல வந்து, பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து. நாட்டிற்கு வந்து நோய் இல்லாததும் செல்வமும் விளைபொருள் மிகுதியும்
அதாவது மக்களுக்கு அந்த விளைபொருட்கள் நிறைய இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு மனநிறைவால ஒரு பசி இல்ல பஞ்சம் இல்லைன்னு சொல்லி மக்களுக்கு மனநிறைவால ஏற்படுற ஒரு மகிழ்ச்சியும் அமைந்த நல்ல நாடுதான் நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நோய் இல்லாம செல்வம் உடைமை, விளை உடைமை, இன்பம் உடைமை, காவல் உடைமை, இந்த 5ம் தான் நாட்டிற்கு வந்து ஒரு 5 அணியும் அப்படின்னு சொல்லிட்டு 8வது குறள்ல வந்து சொல்றாங்க. 9வது குறள்ல என்னன்னா, நாடு என்ப நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாட வளம் தரு நாடு. அதாவது பிற நாட்டு பொருட்களோட தேவையின்றி நம்ம தமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் தன்னிடமே இருக்கணும். எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, அந்த விவசாயி பாட்டுல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி சொல்லுவாரு. அதெல்லாம் ஒரு முத்தான வரிகள். நம்ம நாட்டிலே எல்லாமே இருக்கும்போது அயல் நாட்டவரை எதிர்பார்க்க கூடாது. இதைத்தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. இயற்கையிலேயே எல்லா வளங்களையுமே உடைய நாடுதான் நம்ம நாடு. அந்த நாட்டை அந்த செழித்து வளர்றதுக்கு நம்மளால என்ன முடியுமோ நம்மளோட உழைப்பை அதுல போட்டு அயல் நாட்டவர்கிட்ட கையை வந்து ஏந்தக்கூடாது அப்படிதான் சொல்றாரு 9வது குறள்ல. தன்னிறைவு உள்ள நாடுதான் தன்னிறைவு, எனக்கு போதும், என்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும்னு சொல்லி இந்த 9வது குறள்ல வந்து சொல்றாரு. 10வது குறள் வந்து, ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு. இந்த 10 குறள்லையுமே எனக்கு பிடிச்ச குறளே வந்து இந்த 10வது குறள் தான். அந்த 10வது குறள்ல என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர், மேல உள்ள 9 குறள்கள்ல வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு நல்லா ஒரு ஊக்கத்தோட ஒரு நாடு வந்து இப்படி இருக்கணும், இந்த சைடு மழையா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், செல்வமா இருக்கணும், அதை பாதுகாக்கிறவங்க வந்து நல்ல தக்க சான்றோர்களா இருக்கணும், நல்லா படிச்சவங்களா இருக்கணும், பாதுகாவலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொன்ன திருவள்ளுவர் வந்து இந்த 10வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, அதாவது ஆங்கிலத்துல சொல்ல போனா அந்த 9 குறளுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப். ஆனா அந்த 10வது குறள்ல என்ன சொல்றாருன்னா அப்படியே டவுன் ஆன மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் கொடுப்பாரு. எப்படின்னா, அந்த 9 குறள்ல இருக்கிற மாதிரி உங்க நாடு இருந்தாலும் இந்த 10வது குறளோட விளக்கத்தின்படி ஒரு நல்ல ஆட்சியாளன் இல்லை என்றால் அந்த நாடு எப்படி இருக்கணுமா, ஒரு அமைவில்லாத ஒரு நல்ல நாடாக இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட நலன்ல வந்து ஒரு ஆட்சியாளன் வந்து அன்பும் அக்கறையும் கொண்டு இருத்தல் வேண்டும். ஒரு நல்ல தகுதியுடைய ஒழுக்கமுடைய அரசன் இருந்தால் மட்டுமே அந்த நாடு செல்வ செழிப்பான நாடாக, வளங்குன்றாத நாடாக, பசியில்லாத நாடாக, ஒரு பாதுகாவல் உடைய நாடாக, ஒற்றுமையான நாடாக இருக்க முடியும். இதுக்கு வந்து எனக்கு ஒரு 2 வரி சொல்றேன் நானு. அது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த குறளுக்குனே அதை வந்து நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு, இது ஏற்கனவே எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த குறளுக்கு சொல்றதுக்காண்டி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மன்னன் முட்டாளாக இருக்கும் ஒரு நாட்டில், மன்னன் முட்டாளாக இருக்கும் ஒரு நாட்டில் மக்கள் புத்திசாலியாக இருந்தும் ஒரு பயனும் இல்லை. மன்னன் முட்டாளாக இருக்கும் ஒரு நாட்டில் மக்கள் புத்திசாலியாக இருந்தும் ஒரு பயனும் இல்லை. திருவள்ளுவர் வந்து அந்த 9 குறள்லையுமே வந்து சேர்வது நாடு, விளைவது நாடு, நேர்வது நாடு, இயல்வது நாடு, இத்தனை இருக்கிறது நம்ம நாடு, இந்த நாட்டிற்கு வந்து இதெல்லாம் தலையாய உறுப்பா இருக்குது, அந்த அணி மாதிரி ஒரு 5 அரண்களுடைய நாடு நம்ம நாடு, வளம் தரும் நாடுன்னு 9 இதுலயும் சொல்லிட்டு அந்த 10வது குறள்ல அமைவில்லாத நாடுன்னு சொல்லிடுவாரு. எதுக்குன்னா ஒரு நல்ல ஆட்சியாளன் வேண்டும், அதுக்காக அப்படி சொல்லுவாரு. இந்த 10 குறளுக்குமே வந்துட்டு விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எனக்கான ஒரு இது, அதாவது இன்றைய நாட்டிற்கு இப்ப உள்ள நாட்டிற்கு என்ன வேணும், அதாவது திருவள்ளுவர் வந்து அப்ப உள்ள இதுல வந்து நம்மளுக்கு பயிர் செழிச்சு விளையணும், நம்மளுக்கு வந்து செல்வமோட இருக்கணும், நல்ல சான்றோர்கள் இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்றைய நாட்டிற்கு என்ன தேவைன்னு எனக்கா ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்றேன். இன்றைய நாட்டுல எப்படி இருக்கும்னா, விவசாயம் வந்து அரசுடைமை ஆக்கப்படும். நான் சொல்லலாங்களா? என்னுடைய கருத்துக்கள் சொல்லலாம். அவசியம் அவசியம். இன்றைய நாட்டிற்கு எப்படி இருக்குன்னா, இது என்னோட எண்ணம், விவசாயம் வந்து அரசுடைமை ஆக்கப்படணும். எப்படின்னா, நமது நாட்டோட முதுகெலும்பு வந்து விவசாயம் தான் விவசாயம் தான், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்துல வந்து யாருமே வந்துட்டு நகை வாங்கணும்னு நினைக்கல, துணிமணி வாங்கணும்னு நினைக்கல, எதுவுமே நினைக்கல.
அன்றைய நிலைமைக்கு நம்ம சாப்பிட்டா போதும், தூங்குனா போதும், அது மட்டும்தான் நம்ம நாட்டோட நம்ம மக்களோட முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அது ஒண்ணுதான். ஏன்னா எப்பனாலும் சாப்பிட்டாகணும், தூங்கி ஆகணும், அதுதான் நமக்கு. அப்ப நம்ம நாட்டோட விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அது அரசுடைமையாக்கப்படணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா அதனால நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இப்ப அந்தந்த இடத்துல விவசாயத்துக்குன்னு அவங்க விளைவிக்கிற காய்கறியை கொண்டு அவங்களே விக்காம அவங்க என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலயும் அரசு ஒரு ஒரு இடம் வச்சிருக்கணும். அந்த இடத்துல எல்லாரும் கொண்டு குடுக்குற மாதிரி அத ஆஹ் அரசாங்கம் எப்படின்னா அத அதிக விவசாயிகிட்ட இருந்து அதிக விலைக்கு வாங்கி, அதாவது எடுத்துக்காட்டா ஒரு தக்காளி 1 கிலோ 10 ரூபா அப்படின்னா அது அரசாங்கம் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். மக்களுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் அரசாங்கத்திட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் 5 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க, ஆனா அரசாங்கம் 10 ரூபாய்க்கு வாங்கும். நம்ம எப்படின்னா மக்கள் எப்படின்னா விவசாயிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயி நம்மளுக்கு கொடுத்தா அந்த அரசோட விலைக்கு 10 ரூபாய்க்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அரசாங்கம் 5 ரூபாய்க்கு கொடுத்தா அதுலதான் வாங்குவோம். இதனால என்ன தீர்க்கப்படுதுன்னா விவசாயிகளோட அந்த தரம், அவர்களோட பொருள்களோட தரம், நம்ம நாட்டோட விளைச்சலோட அதிகரிப்பு எல்லாமே அதிகமாகும். 2வது, வேலை இல்லாம இருக்கிற நிறைய பேருக்கு, அதாவது படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, படிக்காம நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்க கேட்கலாம், அரசாங்கம் 10 ரூபாய்க்கு வாங்கி மக்களுக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்தா அரசாங்கத்துக்கு நட்டம் தானே அப்படின்னு. அரசாங்கத்துக்கு நட்டமே ஆகாது. ஏன்னா இந்த நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம எதையுமே கேட்கல, அரசாங்கமா தான் இலவசத்தை கொடுக்காங்க. நம்ம இலவசம் வேணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்கவே இல்லை. இன்றைய நாட்டிற்கு இலவசங்களை நிப்பாட்டி மக்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு படிச்சவங்களுக்கு, அந்தந்த படிச்சவங்களுக்கு 5 படிச்சிருக்காங்களா அதுக்கு தகுந்த வேலை, 10 படிச்சிருக்காங்களா அதுக்கு தகுந்த வேலை, அவங்க ஒரு பட்டதாரியா இருந்தா அதுக்கு தகுந்த வேலை, அந்த மாதிரி வேலை கொடுத்தாங்க அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிஞ்சிரும். விவசாயிகளுக்கும் அவங்களோட பொருள்களுக்கு ஒரு தக்க விலை நிர்ணயம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இலவசத்தை எதிர்பார்த்து சோம்பேறியா உக்காந்துருக்கவங்க சோம்பேறியாவே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. வேலை இல்லாம இருக்கிறதுனாலதான் தேவையில்லாத யோசிச்சு இந்த காலகட்டத்துல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா வன்முறை, வழிப்பறி, கொடுமை, பாலியல் கொடுமை இந்த மாதிரிலாம் இதாகுது. அதே மாதிரி வேலை இல்லாம இருக்கிறவங்க எதையாவது யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோணும் காலையில எந்திக்கணும், 5 மணிக்கு போகணும், காய்கறியை வாங்கணும், அதை நம்ம விற்கணும், மறுபடியும் கிடைக்கிற நேரத்துல தூங்கணும், சாப்பிடணும், மறுபடியும் நம்ம நைட் வரணும் காய்கறி, அந்த மாதிரி விவசாயிங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி அவங்கவுங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலைகளை கொடுத்தால் அவங்க தேவையில்லாத யோசிச்சு இந்த நாட்டுல ஒரு கெட்டதே நடக்காது. அப்படி நடக்காத அளவுக்கு பாத்துக்கணும்னா அவங்கவுங்களுக்கு அந்த நேரத்துக்கு தகுந்த வேலைகளை நம்ம கொடுக்கணும். இதனால வேலையில்லா திண்டாட்டமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இணையவழி படிப்புங்கிறது கிடையாது. இந்த 18 வயசு வரைக்கும் உள்ளவங்க வண்டி ஓட்டக்கூடாது, அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்ற அரசாங்கம் இந்த போன் மொபைல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் ஆன்லைன் படிப்புங்கிறதே கிடையாது. ஆனா அந்த காலத்துல படிச்சவங்க எல்லாருமே நல்லா ஒரு மருத்துவராகவும் இருந்திருக்காங்க, எல்லா பணியிலுமே போயிருக்காங்க. அவங்கதான் நல்ல விதமா நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப உள்ள அந்த தலைமுறைகள் எப்படின்னா நல்லா படிச்சிருக்காங்க தான், இல்லன்னு இல்ல, ஆனா அந்த படிப்பை தவறான வழியில பயன்படுத்துறாங்க. இப்ப உள்ள அந்த இணையவழி, அந்த புதுமை வரவேற்கப்படணும், ஆனா பாதுகாப்பாக வரவேற்கப்பட வேண்டும். அது இப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு யோசனை. அடுத்து இந்த இன்றைய காலகட்டத்துல நாட்டுல எப்படின்னா முக்கியமான பிரச்சனை பாலியல் கொடுமை, பெண்களை ரொம்ப கொடுமை செய்யறாங்க. அந்த இதெல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிலைமைக்கு 10 பிரச்சனை கூட ஒரு இடத்துல, அதாவது விருதுநகர் மாவட்டம்னா விருதுநகர் மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு 10 பிரச்சனை வந்திருக்கு, 15 பிரச்சனை வந்திருக்கான். 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்துல அந்த 10 பிரச்சனைல 9 பிரச்சனையும் தீர்த்து இருக்கணும். அந்த மாதிரி, அதாவது அடுத்து அந்த தப்ப செய்யறவங்க ஒரு 10 பேர் திருந்தணும். இந்த தண்டனைக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னு 10 பேர் திருந்தணும். அடுத்து கொடுக்கிற தண்டனையில 100 பேர் திருந்தணும். அடுத்த 3ஆவதா கொடுக்கிற தண்டனையில நாடே திருந்தணும். அப்படி இருந்தா தான் ஒரு ஒற்றுமையுள்ள நாடாக, வன்முறை இல்லாத நாடாக நம்ம நாடு இருக்கும். இன்றைய காலகட்டத்திலயும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்திலயும் சரி. இது என்னோட எண்ணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த
நாட்டாம படத்துல தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதான் தீர்ப்பு. அப்படி எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே தீர்ப்பை வழங்கக்கூடிய நாடா இருந்தால் மட்டுமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு எல்லா பிரச்சனைகளுக்குமே வழி யாருமே தப்ப செய்யறதுக்கே யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல நாடா இருக்க முடியும். நம்ம ஒற்றுமையோட இருக்கணும்னா நான் இப்ப சொன்னதெல்லாம் தான் வழி. அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் குறையணும் அப்படின்னாலும் நான் சொல்ற மாதிரிக்கு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டோம்னா தேவையில்லாத அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. 56வது அதிகாரத்துல கொடுங்கோன்மையில எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல ஆட்சியாளன், அதாவது மழை இல்லாம எப்படி மக்களுக்கு துன்பத்தை தருமோ மழை, அது மாதிரி ஒரு நல்ல ஆட்சியாளன் இல்லை அப்படின்னா குடிமக்களுக்கு ஒரு பெருத்த துன்பம். அதாவது குடிமக்களோட அழுகையினால கண்ணீர்னால அந்த ஆட்சியாளன் நல்லா இருக்க மாட்டான். அப்படி சொல்லி திருவள்ளுவர் 56வது அதிகாரத்துல கொடுங்கோன்மையில சொல்லியிருப்பாரு. அது மாதிரிதான் நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியாளன் வேண்டும் என்றால் தன்னலம் கருதாது பொதுநலம் கருதி நான் மக்களுக்கு நல்லதை செய்யணும். இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட நான் நல்லா செய்யணும். நான் மக்களுக்கு ஏன்ட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் சம்பாதிக்கணும், அந்த பதவி ஆசை எதையுமே நினைக்க கூடாது. நான் மக்களோட மனசுல இருக்கணும், இதெல்லாம் நான் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு யாரு ஒரு நல்ல ஆட்சியாளராக பொறுப்பேற்று இருக்காங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த நாடு நல்ல நாடாக இருக்க முடியும். எனக்கு திருக்குறளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம பைபிள், குரான், பகவத்கீதை இந்த மாதிரி திருக்குறளை நம்ம ஒரு புனித நூல் மாதிரி நம்ம டெய்லி படிக்கணும். அதை அதோட அர்த்தத்தை டெய்லியும் புரிஞ்சு படிச்சு அதை படி நடக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா திருக்குறள் புக்ல தான் எப்படி இருக்கும்னா, நம்ம இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல எல்லாத்துக்குமே திருவள்ளுவர் ஒரு 2 அடியில ஒரு குறளை கொடுத்து அதுக்கு விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. இப்படி ஒழுக்கமா இருக்கணும், அறமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், இப்படி இல்லாம இருந்தா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு திருக்குறள் ரொம்பவே பிடிக்கும். அந்த அந்த 3 புனித நூல்கள் மாதிரி திருக்குறளும் ஒரு புனித நூல் தான். என்னோட கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். என்னோட மனசுல நாடு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்துக்கள், என் மனசுல தோணுன கருத்துக்கள் இதெல்லாம் எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி. நான் இரவு நேர பணியில் இருக்கிறேன், அதனால பணிக்கு செல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஆளுமையே, மிக மிக அருமை. உங்கள் சிந்தையில் உதித்த ஒவ்வொரு விஷயங்களும் மனதின் ஆழத்தில் இருந்த ஆதங்கம், வேதனை, நாட்டை பற்றிய நல்ல கருத்துக்கள் எல்லாமே மடை திறந்த வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடோடி இன்று எங்கள் முன்னே வந்தது. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. நீங்க அதுல ஆரம்பிச்சு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அந்த வரிசையில எங்க கிராமத்தை சொல்லுவாங்க, வந்தாரை வாழ வைக்கும் மணலேரி. அது மணலேரின்னு சொல்லுவாங்க. அரசாங்க பேரு கைலாபாத் கிராமம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? உண்மைதான் நீங்க சொன்னது, எல்லா வளமும் இருக்கு. ஆனா எல்லோரையும் அது போய் சேருதானா கேள்விக்குறி. நீங்க சொன்ன எல்லாமே நாட்டுடைமையாக்க வேண்டும், விவசாயிகள் அந்த பணி எல்லாம் சரி. என்னோட ஒரே ஒரு கருத்து, இந்த 100 நாள் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த விவசாய பணிக்கு பயன்படுத்தணும். அந்த 100 நாள் வேலை செய்யறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு வேடிக்கையா இருக்கும். நாங்க எங்க பள்ளிக்கு வருவாங்க, அந்த தெருவை சுத்தம் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குத ஒழிய அவங்கள மரம் நடுதல், மரங்களை வளர்த்தல், இந்த விவசாய பணிக்கு அவங்கள பயன்படுத்தினா விவசாயிகளுக்கு கூலியில நிறைய காசு போயிடுது. அந்த கூலிக்கு கொடுக்குற காசு கூட திரும்ப அவங்களால விவசாயத்துல இருந்து எடுக்க முடியல. அதை பயிர் பண்றவங்களுக்கு தெரியும். நான் விவசாயி, எங்க குடும்பம் விவசாய குடும்பம் என்பதால் அது நன்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல குரல் வளம். அந்த கருத்துக்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பேசுறீங்க. அந்த ஒரு வேகம் வரும்போது அந்த கருத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லும்போது அந்த கருத்துல ஒரு அழுத்தம் இருந்தது. மிக அருமையாக உங்கள் உரை இருந்தது. நல்ல கருத்துக்களை முன்வைத்த உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து உங்களையும் இன்றைய நிகழ்ச்சியையும் மெருகேற்றவும் ஜொலிக்க வைக்கவும்
நமது ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று பின்னோட்டம் அளிக்க முதலில் பின்னோட்டம் அளிப்பவர்கள் கையை உயர்த்தினால் நன்றாக இருக்கும். அரசெல்வி அம்மா, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். முதல்ல அந்த முற்றோதல் செய்த மாணவி என்னோட பொண்ணு. எங்க பாப்பா, நான் என்னோட பொண்ணு. மகிழ்ச்சி. அம்மாவும் பொண்ணும் இன்னைக்கு வந்து ஆமா, நிகழ்ச்சியை தொடங்கி ஆமா. வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க, அழகு சேர்த்திருக்கீங்க, சொல்லிட்டே போகலாம். அதற்கும் உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து எனது அருமை சகோதரர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி விக்னேஸ்வரிக்கும், அதே போல உரை சொன்ன அவருடைய தாயார் பொன் விஜயலட்சுமிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இதுவரைக்கும் வந்து பெரும்பாலும் ஒரு வரலாறு கொஞ்சம் திருக்குறள்ல ஆழங்கால்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் அப்படி சொல்ற நேரத்துல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செவிலியர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாராட்டுறோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நெறியாளரும் சரி, திருக்குறள் முற்றோதல் செய்த மாணவியும் சரி, அதே மாதிரி உரை சொன்ன சரி, அப்புறம் மகளிராக சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கும் ஒரு மகளிர் தினம் மாதிரி அந்த வகையில அதுவும் ஒரு சிறப்பா இருக்கு. அந்த வகையில இந்த 3 பேருக்கும் பொதுவாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த உரை சொன்ன உரையிலிருந்து சில கருத்துக்கள் இந்த நாடு பத்தி சொல்லும் போதேமோ அவருடைய உண்மையிலேயே அந்த சொந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. சொந்த கருத்து சொல்லியிருக்காங்க. நம்ம மேனாள் பொருளாளர் ஐயா சங்கரன் ஐயா வந்து பின்னூட்டம் ஏற்கனவே உரையில வரையிருக்காங்க. உண்மையிலே அந்த வகையில பாராட்டுறோம். இவங்க வந்து ஒரு செவிலியர் பணி பார்க்கறவங்களுக்கு நமக்கு தெரியும். எப்படியாம பகல் பணி, இரவு பணின்ட்டு மாறி மாறி பார்க்கும்போது இந்த இலக்கிய பணிக்கு வர்றதையாமோ அவங்களா விரும்பி வந்தவங்க தான். சாத்தூர் வேலை பார்த்துருக்கோம், நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம சொல்றேன். விரும்பி வந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த கீரா கதைகள் அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க. விரும்பி நானும் சொல்றேன்னு சொல்லி விருப்பமோட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வேலை அந்த பொன் விஜயலட்சுமி பாராட்டுகிறேன். மகளையும் இந்த மாதிரி முற்றோதல் செய்ய வைத்த அந்த பெருமைக்குரிய 2 பேருக்கும் தாய் குழந்தைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நெறியாளருக்கு உண்மையிலேயே சிறப்பு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே தொடரட்டும். இந்த மூவருடைய சேவையினால உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று பெண்களாக 3 இருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டி எங்களை மகிழ்வுபடுத்தியதுடன் பெருமைப்படுத்திய எனது சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கணீர் குரலுக்கு சொந்தக்காரி, நல்ல கருத்துக்களை அருமையாக வழங்கும் எனது தோழி ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்களை பின்னோட்டம் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசெல்விக்கு எனது சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்த மாணவி பொன் விஜயலட்சுமி இருவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த அரங்கத்துல வந்து தாயும் மகளுமா உரையாற்றுறவங்க இவங்க 2வது ஜோடி. தகப்பனும் மகளும் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, தாத்தாவும் பேரனும் சொல்லியிருக்காங்க. இப்படி குடும்பமாக இதுல இறங்கி பணி செய்யறது சிறப்பு. இந்த நாடு என்ற அதிகாரத்துல ஆளப்படும் இடத்தின் தன்மை எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்கு. இன்னைக்கு ரவீந்திர பாரதி ஐயா அவங்க இதுல வந்த மாதிரி தெரியல. அவங்களுடைய உரைப்பொழிவு கேட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா சந்தோஷமா இருக்கும். முதல் 5 அதிகாரத்துகள்ல திருக்குறள்ல இந்த 5 அதிகாரத்துல ஒரு இதுலயும் 3 கருத்துக்களை திருவள்ளுவர் வைக்கிறாரு. அதுல முதல் 3 குறள்ல என்னென்ன வேணும் அப்படின்ட்டு, அடுத்த 2 குறள்ல எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்ப முதல் குறள்ல பாத்தீங்கன்னா உழவர், சான்றோர், வணிகர் இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் சேர்வது நாடு. 2வது திருக்குறள்ல அயல் நாட்டவரும் விரும்பத்தக்கது, கேடு இல்லாதது, விளைபொருள் மிகுதி உடையது, அந்த 3 பண்புகளும் இருக்கிறதுனால அது விளைவது நாடு அப்படி சொல்லிட்டாங்க.
மூன்றாவது குறள்ல பாத்தீங்கன்னா அயல் நாட்டினர் வந்து தங்குறது, அவங்கள தாங்குற தன்மை உடையதா இருக்கக்கூடியதா நாடு. அப்புறம் அரசனுக்கு அதனால வரிப்பொருள் முழுவதும் கிடைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கக்கூடியது. இந்த 3 பண்புகளும் சேர்ந்ததான் நேர்வது நாடு அப்படின்ட்டாரு. 4வது குறள்லையும் 5வது குறள்லையும் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இல்லாதது என்னது வேண்டாம்? மிக்க பசி வேண்டாம், நீங்காத பிணி வேண்டாம், அயலாரால் ஏற்படும் அழிவு இது இல்லாதது நாடு அப்படின்ட்டு. 5வது திருக்குறள்ல மாறுபட்ட பல கூட்டம், அடுத்து உடனிருந்தே கெடுக்கும் பகை, சமயம் வாய்த்தால் வேந்தனை கொல்லும் சிற்றரசன், இந்த 3 பாயிண்ட்களும் இல்லாம இருந்தா அது சிறந்த நாடு அப்படி சொல்லி இல்லது நாடு அப்படி சொல்லி குறிச்சுட்டாங்க. இது எல்லாமே பொன் விஜயலட்சுமி மிக அழகாக தொகுத்து வழங்கிட்டாங்க. அடுத்து 6வது குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலை இப்போ ஒரு உறுப்பா சொல்றாரு, தலையை சொல்றாரு, நாட்டினுடைய 5 அங்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றாங்க, அந்த அங்கங்களுக்கு போட்டக்கூடிய அணிகலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த 3 குறள்ல சொல்றாங்க. பகைவரால் கேடு அடையாதது, அப்படியே கெட்டுட்டாலும் தன் வழப்பத்துல குறையாம இருக்கக்கூடிய நாடுதான் முதன்மையான நாடு, அதுதான் அந்த நாட்டுக்கு தலைமை பண்பு அப்படின்ற மாதிரி. 7வது குறள் என்ன சொல்றாங்க, நிலத்தின் மேல் உள்ள ஏரி குளம் முதலிய நீர்நிலை, நிலத்தின் கீழ் உள்ள கிணறு ஊற்று முதலிய நீர், நாட்டிற்கு இடையூறு இல்லாத மலை, மலையிலிருந்து விழும் வற்றாத அருவி, வலிய கோட்டை, இந்த 5 இருந்ததுன்னா இந்த 5 தான் நாட்டினுடைய உறுப்பு அப்படிங்கிறாரு. இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாடுனா இதெல்லாம் இருக்கணும். இதை நினைச்சு பார்க்கும் போதே நமக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆனந்தம் பொங்கி வருது. இது எல்லாமே இருந்தா அந்த நாடு செழிப்பா இருக்கும் அப்படிங்க. அப்ப அந்த 5மே நாட்டினுடைய அங்கங்கள். அடுத்தால நாட்டுக்கு அணி என்னென்னது, அதுலயே ஒரு 5 சொல்றாரு திருவள்ளுவர். நோய் இல்லாதது, நிறைந்த பொருளுடையது, குறையாத விளைச்சல், இன்ப நுகர்ச்சி வாய்ப்பு, காவல், இது 5 இருந்தா அந்த 5ம் நாட்டினுடைய அணிகலன்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து 9வது குறள்ல எது சிறந்த நாடுன்னு சொல்றாரு, எது சிறந்த நாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. தேடி வருந்தாமல எல்லா வளங்களும் எளிதில் கிடைக்கக்கூடிய நாடு சிறந்த நாடு. ஒன்னொன்னுக்கும் தேடி தேடி வருந்தி அவன் தேடி போயிட்டே இருந்தா அந்த நாடு சிறந்த நாடு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. 10வது குறள்ல நாடே இல்ல, அது பயனே கிடையாதுன்னு எதுலையுமே 10வது குறள்ல நச்சுன்னு அடிக்கிறாரு திருவள்ளுவர். அதுல பாத்தீங்கன்னா இந்த மேற்கண்ட எல்லா இலக்கணங்களும் இருந்து, நல்லா கவனிச்சுக்காங்க, எல்லா இலக்கணங்களும் இருந்தாலும் அரசனுக்கும் குடிமக்களுக்கும் ஆகலைங்கன்னா அந்த நாட்டால பயனே இல்லைன்னு அடிச்சிட்டாரு ஒரே போடு. அப்ப எல்லாத்துலயும் அடிப்படையா எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் அரசன் நல்லவனாக இருக்க வேண்டும், குடிமக்கள் நல்லவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த நாடு சிறந்த நாடு என்று சொல்லி இருக்கிற இந்த குறள்ல 10 குறள்லையும். ஆக நாடுனா எப்படி இருக்கணும், நாட்டினுடைய தலை என்னது, அணிகலன் என்னது, நாட்டுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக பொன் விஜயலட்சுமி தொகுத்து வழங்கியதை கேட்டுட்டோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மன்றத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரேவதி. நல்ல குறள்களை எடுத்துக்காட்டி இந்த நாட்டுக்கு எது முக்கியம், எது தேவையில்லாது, இது இருந்தால் நாடு சிறப்படையும் என்றாலும் சரியான அரசன் இல்லாவிட்டால் இவை அனைத்தும் வீண் என்ற கருத்தை இறுதியாக கூறி நல்ல ஒரு பின்னோட்டத்தை வழங்கியுள்ளீர்கள். உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து நம் அன்பிற்குரிய TSN ஐயா அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், திருப்பி வரலாறு அதே திரும்புது பாருங்க. ஏற்கனவே மகளிர் அணியா போச்சு, முற்றுவதல் செய்தது, ஒரே பொழிவு, அப்புறம் ஒருங்கிணைப்பு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது தொடருது, அது பெருமையா இருக்கு. அதாவது இத மாதிரி இன்னும் பல நாட்கள் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, அவங்க விட்டு போனாலும் நாங்க இருக்கோம், நீங்க ஆமா நீங்க ஆண்கள் விட்டு போனாலும் நாங்க வரோம் அப்படின்னு வரீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அது இந்த மாதிரி உள்ள
நிகழ்வுகள் தொடரணும்னு நான் விரும்புறேன். இன்று முற்றோதல் செய்த அந்த பொண்ணு விக்னேஸ்வரி வந்து மிக அருமையாக உறுதியாக நல்ல தெளிவான குரல்ல சொன்னாங்க. அவங்களுடைய தாயார் செவிலியர் பொன் விஜயலட்சுமி அம்மாவும் மிக அருமையாக சொன்னாங்க. நவநீதம் சொன்ன மாதிரியே அவங்க வந்து ஒன்னும் ஆன் டியூட்டி நினைச்சு பாருங்க. இது அதாவது அதிர்ஷ்டவசமா இது வந்து அரசு நிறுவனம் இல்ல, நம்மளுடைய தோழர் அறந்தோழருடைய நிறுவனம். அதனால ஆன் டியூட்டில இருந்துகிட்டு அவங்க இந்த பணியும் செய்திருக்காங்க. அதுலயும் பாருங்க, முடிக்கும் போது ஏங்க நான் வந்து டியூட்டில இருக்கேன், அதனால என்னுடைய பணியை நான் செஞ்சு போறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அனுமதி வாங்கிட்டு அதையும் பார்த்து இதுவும் பாக்குறாங்க. எப்படி அதெல்லாம் முடியும் பாருங்க. அவங்க வந்து ஒரு கம்பல்ஷன்லயோ கட்டாயத்துல சொல்லல. அறந்தோழர் சொன்னதுக்காகவோ இல்ல அவர்கிட்ட நம்ம பணிபுரிஞ்சோமோ அதுக்காக எல்லாம் இல்ல. சரியாக நம்முடைய நவநீதன் தோழர் சுட்டி காட்டினாரு. ஏற்கனவே அவங்க நம்முடைய அரங்கத்தை 2 முறை பெரியவனுடைய ஒரு கதையை பத்தி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கலைஞர் கூட்டங்கள் நடக்கும்போது கூட எங்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்து ரொம்ப ரொம்ப எங்களை கவனிச்சுக்கிடுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். ரேவதி அம்மா கரெக்டா சொன்னாங்கல்ல, அதாவது எப்படி மகளிர் இதே தொடர்ந்து மாதிரி தாய் மகள் உரைப்பொழிவு முற்றுவதல் பண்றது, அப்புறம் தந்தை மகன், அப்புறம் தாத்தா பேரன் நான் வந்து என்னுடைய பேரன் அமுதன் வந்து குரல் சொன்னாப்புல நான் ஒரு இதுக்கு உரை சொன்னேன். அதே மாதிரி குடும்பமாக இதுல பங்கேற்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். நம்முடைய விஜயலட்சுமி அம்மா வந்து 10 குரலையும் வரிசையா 2 அப்படின்னு சொன்ன உடனே சரி சும்மா மெக்கானிக்கலா 10 குரலையும் சொல்லி அதனுடைய பொழிப்புரையை சொல்லிட்டு போவான்னு கூட எதிர்பார்த்திருக்கலாம். இல்ல, அப்படி இல்லை. நான் என்னுடைய கேட்ட உடனே அதுதான் நம்மளுக்கு வழக்கமாச்சே, உடனடியாக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அரசெல்வி அம்மா வந்து தாராளம் உடனே சொல்லுங்க, அதான வரவேற்கிறோம் சொல்லி அவங்களை அனுமதிச்சு அவங்க சரியா சொன்னாங்க. 9 குரலும் கூட நல்ல எனர்ஜெட்டிக்கா போச்சு. 10வது இது கொஞ்சம் அந்த வைப் நெகட்டிவ் வைப்னு என்னமோ சொன்னாங்க, அது மாறி போயிட்டு. ஏன்னா எல்லாம் சரியா இருக்கு அந்த நாட்டுல. நல்ல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, வளங்கள் இதா இருக்கு, வரி கொடுக்குறாங்க, அவனும் வரியை குறைச்சு வாங்குறான், பகைவர்களுடைய எந்த விதமான சிக்கல்கள் இல்லை, அமைதியா போயிட்டு இருந்தாலும் கூட ஆளக்கூடிய அரசன் ஆட்சியாளர் அவர் சரியில்லைன்னா எல்லாமே போச்சு, டோட்டலா எல்லாமே அவுட்டு. அதனால அந்த 10வது குரல் தான் ரேவதி அம்மாவும் சொன்னாங்க, அதை கரெக்டா சொன்னாங்க. 10வது எனக்கு பிடித்த குரல் 10 அப்படின்னு சொல்லிட்டு குறையாளர் சொன்னாங்க. அதே மாதிரி திருப்பி கம்பேர் பண்ணாங்க பாருங்க. அதான் வெறுமன தொடர்ந்து சொல்லிட்டு போல 56 58 ஏதோ 56வது அதிகாரமே ஒரு அதிகாரம், கொடுங்கோன்மை அதிகாரத்தை ஒரு இத ஒப்புமை கொண்டு வந்தாங்க. கொடுங்கோன்மை அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. அந்த 56 பின்னாடி அப்போ அவங்க வந்து இந்த ஒரு அதிகாரத்தை மாத்திரம் பார்க்கல, ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுகளை பார்த்துருக்காங்க, இல்லைன்னா திருக்குறளை படிச்சிருக்காங்கிறது புரியுது. பணியில கூட இந்த மாதிரிப்பட்ட மகளிர் இருக்கிறது வந்து மிகவும் போற்றுதலுக்குரியது. அவங்க வந்து வெறுமன ஏந்திர கதியா 10 குரலையும் சொல்லிட்டு பொழிப்புரை சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் போல. கடைசியா சொல்றாங்க அவங்களுடைய கருத்தை, விவசாயத்தை வந்து அரசுடமே ஆக்கணும், பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்களா அதே மாதிரி அவங்களுடைய கருத்து சொல்றாங்க. அதுதான் பாரதியாருடைய பாடல், இனி ஒரு விதி செய்வோம் அது எந்த நாளும் காப்போம். அந்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி இந்த அதிகாரத்தில் உள்ள எல்லாமே அந்த ஒரு பாடல்ல ஒப்பில்லாத சமுதாயம் ஒரு புதுமைன்னு வருமே, அந்த பாடல் பாரத சமுதாயம் வாழ்க்கவே, அந்த பாடல் வந்து இந்த அதிகாரத்துல அநேக இடங்கள்ல புரிஞ்சு வரும். இந்த அதிகாரத்துல வந்து வளங்களை பத்தி சொல்றாங்க. இனிய பொழில்கள் எனடிய வயல்கள் என்னரும் தரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியமும் கணக்கின்று தரும் நாடு. அந்த வளங்கள் பத்தி வருது. அப்புறம் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, அது அதே அதிகாரத்துல நோயை பற்றி வருது. நம்ம பார்த்தோம்
சம்பாதிச்சு போவதற்காக ஒரு ஃபெடரேட் நாடு மாநிலங்களுடைய உரிமையை பதுக்கி மாநிலங்களை அடிச்சுட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கணும்னு சொல்லி நம்ம நாட்டில் எப்படி நடந்தது. அப்புறம் ரொம்ப சண்டை போட்ட பிறகுதான் மத்திய அரசு இறங்கி வந்து அந்த கொரோனா டயத்துலயும் ஊசிய இலவசமா கொடுக்கறதுக்கு முன் வந்தது. இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து நம்ம உயிரை காக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். வளங்களை பத்தி சொன்ன இதே அதிகாரத்துல தான் நோயை பத்தியும் வருது. அந்த பாடல்லையும் அந்த கருத்து வரும்னு நினைக்கிறேன். ஆக தன்னுடைய குரல்ல ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தையும் வைத்து அருமையாக உரையாற்றி சென்ற விஜயலட்சுமி, பொன் விஜயலட்சுமி அம்மாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்று உங்களது கருத்துக்களுடன் இன்றைய உரையாசிரியரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி அவரையும் பெருமைப்படுத்தி நம் பின்னோட்டத்தையும் பெருமைப்படுத்திய தங்களுக்கு மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து கேள்வியின் நாயகனாக விளங்கும் நமது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி, அதே போல பொன் விஜயலட்சுமியின் மகள், அன்பு மகள், அவள் இந்த முற்றோதல் மிகவும் சிறப்பாக, நம்ம அறச்செல்வி சகோதரி சொன்னது போல ஒரு மாணவியாக இருக்கிறோட காரணத்தினால் அந்த குரல்களை அவ்வளவு சுறுசுறுப்போட ஒரு மனப்பாட பாடத்தை எப்படி படித்து ஒப்பிப்பார்களோ அதே போல் அருமையாக ஒப்பித்தார்கள். நல்லா இருந்தது முற்றோதலும். அதேபோல் இந்த உரைப்பொழிவு நடத்திய பொன் விஜயலட்சுமி அவங்க உண்மையிலேயே அவங்க யார்கிட்ட இருக்காங்கங்கிறது நம்ம அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இலக்கிய செம்மல்கிட்ட, ஒரு இலக்கியம் கற்று பல்வகை வித்தகர்ன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க. அதுதான் இது கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கதை சொல்லணும் மாதிரி, கவிதை பாடணும் மாதிரி அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது ஐயா நவநீதன் ஐயா சொன்ன போல இந்த நம்ம கதை சொல்லும் நிகழ்வு நடக்கும் போதும் ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பேருக்கு தகுந்தபடி பொன் விஜயலட்சுமி அந்த பொன்னான கருத்துக்களை எடுத்து சொல்றதுலயும் ரொம்ப சிறப்பா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த வகையில பொன் விஜயலட்சுமிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வணக்கம். இந்த 10 குறள்களையும் பார்த்தோம்னா இவர் திருவள்ளுவருக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆதங்கம், ஒரு நாடு எப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கனவு காண்ற மாதிரிதான் இதை எழுதியிருக்காரு. அதே போல் மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஆனா இந்த 10 குறளுமே இப்பொழுது நடைமுறைக்கு ஒத்து வருமானா அப்படின்னு சொல்ல முடியாது. நடைமுறையை நம்ம அதுல எதுவுமே ஒண்ணுமே தேராத போல இருக்கும். அதை நம்ம வெளிப்படையா பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதுக்கு முத்தாய்ப்பா அந்த 10வது குறள்ல சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம எதுலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த 5வது குறள் மெயினான ஒரு குறள். அந்த குறளை பார்த்தீங்கன்னா தான் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் இங்கேன்னு இல்லை, எல்லா நாடுகளிலும் இந்த வேலை கொஞ்சம் நடக்கிறதுனாலதான் ஒரு முன்னேற்றங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்க ஒரு செய்தி சொன்னாங்கல்ல, அதாவது அறிவாளிகளா இருக்கக்கூடிய இடத்துல மன்னர் சரியில்லைன்னா மற்ற மக்கள் அறிவாளியா இருந்து என்ன பிரயோசனம் இருக்கு, அந்த கதையாத்தான் போச்சு. சொல்லுவாங்கல்ல, இப்ப அதாவது கோமணம் கட்டிட்டு அலையிறவங்க இருக்கிற இடத்துல வேட்டி கட்டினா முட்டாப்பைய அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கதையா சூழலை கூட மாறிடும். அப்படித்தான் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மாறி போயிடுது. ஆனா திருவள்ளுவருடைய விருப்பமும் அவருடைய ஆதங்கமும் அவர் எப்படி இருக்க வேண்டும் சொன்ன அறிவுரைகளை நம்ம அறிவுரையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறதோடு நாம் நினைத்து சிந்தித்து இப்படியெல்லாம் இருந்தா இருக்கும், அப்படியெல்லாம் இருந்தா இருக்கும்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வருமா என்னமோ, அதற்கென்று ஒரு தலைவன் என்ன பிறப்பானா என்னமோன்னு தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் இந்த நாடு என்ற அதிகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் ஒரு சிறப்பான அதிகாரம், சிறப்பான உரைப்பொழிவு கொடுத்த பொன் விஜயலட்சுமிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வணக்கம். அதேபோல் நெறியாள்கையை சரியாள்கையாகவும் பொறியாளியாகவும்
செறிவு ஆள்கையாகவும் நிறைவு ஆள்கையாகவும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி அறச்செல்வி அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. அடுக்கு மொழியில் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களது இந்த மொழி கையாளும் விதம் மென்மேலும் சிறக்கட்டும். பின்னோட்டம் சிறப்பாக வழங்கியமைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து செங்கை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செங்கை கிருஷ்ணன் ஐயா அவர்களை. நன்றி தோழர். நன்றி தோழர். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மகிழ்ச்சி. சிறந்த நெறியாளுமை செய்து கொண்டிருக்க அறச்சற்ற மிகுந்த தோழர் அறச்செல்வி அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் கால தாமதமாக வந்ததற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே முத்தோதல் செய்த தோழர் விக்னேஸ்வரி அவருடைய முத்தோதலை கேட்க முடியவில்லை. இருந்தாலும் தாயை பார்த்தால் மகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது போல தோழர் விஜயலட்சுமியுடைய பேச்சு என்பது கடைசி வரை அந்த பொது உடைமை வீரியத்தோடு பேசியது, அதுவும் ஒரு செவிலியராக இருந்து கொண்டு அந்த ஒரு வீரியத்தோடு பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய இப்படி சாத்தூர் தோழர் சொன்ன மாதிரி இருக்கிற இடத்தில் இருந்துதான் அவருடைய வீரியம் பிறந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது எனக்கு தோழர் மருத்துவர் அறம் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்தான் இந்த அளவுக்கு உந்து சக்தியை கொடுத்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நாடு என்ற குரல் என்பது சாத்தூரார் சொன்ன மாதிரி, இந்த நாடு என்பது வள்ளுவர் சொன்ன நாடு மாதிரி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றே நாம் கொள்ள வேண்டும். ஆனால் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு அவர்கள் சொன்னதிலிருந்து எனக்கு சாத்தூரார் சொன்ன 5வது குரலும் சரி, அதுதான் இன்றைக்கு நாட்டிற்கு மிக தடங்களாக இருக்கு. நாம் என்ன நினைக்கிறாரோ வள்ளுவர் அப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அந்த 5வது குறள் சொல்கிறது. ஆனால் அப்படி இன்றைக்கு தடங்களையும் இடர்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த விளைவைத்தான் 5வது குறள் சொல்கிறது. அதற்கு அடுத்து இப்போது இந்த விரிவுரை வழங்கிய தோழர் நம்முடைய விஜயலட்சுமி அவர்கள் பல இடங்களில் இருந்து மேற்கோளை எடுத்து சிறப்பாக எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய ஆளுமையை இங்கே சிறப்பித்திருக்கிறார்கள். சுருக்கமாக என்னை ஈர்த்த 2 குறள்கள், இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லானும் நாட்டிற்கு உறுப்பு என்று ஒரு 4 உறுப்புகளை வள்ளுவர் அழகாக வழிகாட்டுகிறார். ஆனால் அந்த 4 உறுப்புகள் ஒரு நாட்டிற்கு முக்கியம். நாடு நாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 உறுப்பும் முக்கியம் என்பதுதான் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 4 உறுப்பும் தான் இன்றைக்கு நாட்டில் என்ன நிலையில் இருக்கிறது, மேலே வருகின்ற மழை, பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீர், மலையிலிருந்து இருக்கிற நீர், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசனுக்கு அமைந்த கோட்டை, இந்த 4 உறுப்புகளும் இன்றைக்கு ஒரு நாட்டிற்கு சிறப்பாக இருக்கிறதா என்று நினைக்கின்ற பொழுது வள்ளுவன் நினைத்த உலகம், வள்ளுவன் நினைத்த நாடு இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று நினைக்கும் போது நமக்கு பதறத்தான் செய்கிறது. அதனால் அந்த நாடு, அவர் சொன்ன அந்த நாட்டை நாம் நிலையாக நாம் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். இந்த நாட்டில் கவிஞர் வாலி எழுதியது போல, எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்கின்ற போது அத்தனை வளங்கள் இருந்தும் இந்த நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்றால் தனிப்பட்ட ஒருத்தருக்காக பொது நலங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற ஒரு உண்மையான நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பொதுவான நம்முடைய செல்வங்கள், பொதுவான உடைமைகள் இங்கு பொதுவாக இல்லை. இன்னும் குறிப்பாக ஒரு கவிஞன் சொன்ன மாதிரி பொது தேர்தலே இங்கு பொதுவாக இல்லை என்று சொல்வார்கள். அப்படி இங்க பொது உடைமை சிந்தனை என்பது பொதுவுடைய செல்வம் என்பது ஒரு நீர் என்பது பொதுவாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். ஆனால் நீர் இங்கே பாட்டிலில் அடைத்து காசுக்கு விற்கப்படுகிறது என்ற கேவலமான நிலம்தான் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. காற்று பொதுவாக இருக்க வேண்டும், நிலம் பொதுவாக இருக்க வேண்டும், நீர் பொதுவாக இருக்க வேண்டும், நெருப்பு பொதுவாக இருக்க வேண்டும், இந்த பூமி பொதுவாக இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக இருக்க வேண்டிய அத்தனையுமே இன்றைக்கு தனியாரிடம் இருந்து கொண்டு பொதுமக்களுக்கு விற்பனை விற்கப்படுகிறதால் அதை விட ஒரு நாட்டினுடைய கேவலம்
எதுவாகவும் இருக்க முடியாது என்பதை நம்ம எல்லாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், இந்த 4 உறுப்புகளும் சரியாக எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாடு சிறப்பாக இருக்கும் என்று. அதனால கடைசி கோளில் அருமையான ஒரு முடிவை சொல்கிறார் வள்ளுவர். அதை தோழர் நம்முடைய விஜயலட்சுமி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். என்னதான் வளங்களை வள்ளுவர் சுட்டி இருந்தாலும் அத்தனை வளங்களும் இந்த நாட்டிற்கு செறிந்த நிலையில் இருந்தாலும் நிறைவான நிலை இருந்தாலும் அதை ஆளுகின்ற அரசன் சரியாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், இந்த மக்களை நேசிக்க வேண்டும், இந்த மண்ணை நேசிக்க வேண்டும், இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், இந்த மானுடத்தை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசனாக இருந்தால்தான் அது நாடு நாடாக இருக்கும் என்பதை வள்ளுவர் சிறப்பாக கூறியிருக்கிறார். அதை சிறப்பாக வலிந்துரைத்த தோழர் விஜயலட்சுமி அவர்களுக்கு, எடுத்துக்காட்டிய தோழர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி நன்றி ஐயா. எல்லோர் மனதிலும் இன்றைய நிர்வாகம் சார்ந்த ஆதங்கம், கோபம், வெறுப்பு நீர் பூத்த நெருப்பு போல எல்லோர் மனதிலும் உள்ளது. அது வெளிப்படும் போது நம்மையும் அறியாமல் ஒரு கோபம் வார்த்தைகளிலும் உள்ளது, அது குரலிலும் வெளிப்படுகிறது. அது தங்களிடம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. எனக்கும் உங்கள் கருத்துக்களில் உடன்பாடு உண்டு. இன்றைய நிர்வாகம் அப்படித்தான். ஒரு காலத்தில் நம்ம நாடு எப்படி இருந்ததுன்னா, கிரேக்க நாட்டை ஆண்ட பிலிப்ஸ் அப்படின்ற மன்னனுக்கு தன்னோட நாடுதான் உயர்ந்த நாடுன்ற ஒரு கர்வம் இருந்துச்சு. அப்ப ஒரு வணிகர், பல நாடுகளை சுற்றி பார்த்து விட்டு வந்த ஒரு வணிகர் அவரை சந்திக்க வருகிறார். அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எந்தெந்த நாட்டுக்கு போனீங்க, அந்த நாட்டோட பெருமை இதெல்லாம் சொல்லுங்கும் போது அவரு நம்ம பாரத நாட்டை பற்றி சொல்றாரு. பாரதத்தை பத்தி சொல்லும் போது நல்ல இயற்கை வளம், நல்ல விளைச்சல், மக்கள் பசியில் என்பதே இல்லை, பஞ்சம் இல்லை, மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். ஒரே ஒரு குறை, அவர்களுக்கு குதிரையை பற்றியும் யானையை பற்றிய அறிவு கிடையாது. குதிரையை வண்டி எடுக்க பயன்படுத்துகிறார்கள், யானையை களஞ்சியம் நெல் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறார்கள், நெற்களத்தில் பயன்படுத்துகிறார்கள். அந்த மக்கள் மிகவும் முட்டாள்களாக உள்ளார்கள் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை இவரும் கேட்டுட்டு சிரிக்கிறாரு. இத பக்கத்துல இருந்து பிலிப்ஸோட பையன் கேட்டுட்டு தன்னோட குருவான அரிஸ்டாட்டில்கிட்ட போய் சொல்றாரு, பாரத நாட்டுல குதிரைய இப்படி வண்டி இழுக்க பயன்படுத்துறாங்களாம், யானைய நெற்காலத்துல பயன்படுத்துறாங்களாம், அந்த நாடு மோசமான நாடுன்னு சொல்றாங்க, இது சரியான்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, ஆம், அந்த நாட்டுல அப்படி பயன்படுத்துறாங்கன்னா அங்க ஞானம் உள்ள ஒரு நாடாக இருக்கணும், சிறந்த வளம் உள்ள ஒரு நாடாக இருக்கணும், மகிழ்ச்சி உள்ள ஒரு நாடாக இருக்கணும். இந்த மகிழ்ச்சி, நல்ல ஞானம், நல்ல வளம் இருக்கிற நாட்டில் போருக்கு வேலையே கிடையாது. அப்படி போரின் மீது ஆசை இல்லாத நாடுதான் இப்படி இருக்கும். நம்ம நாடு போருக்கு ஆசைப்படக்கூடிய நாடு. அதனால்தான் குதிரைகளையும் யானைகளையும் நாம் போருக்கு பயன்படுத்துகிறோம். உண்மையிலே நல்ல நாடு எது என்றால் பாரத நாடு அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னதாக ஒரு பதிவு. நம்ம மன்றத்தில் நம்ம நாட்டின் பெருமை பாரசீகம் வரை பரவியுள்ளது என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக கூறுகிறேன். உண்மைதான். நாடு என்ற தலைப்பில் இன்று நிறைய கருத்துக்களை நானும் தெரிந்து கொண்டேன். அடுத்து வேறு யாரேனும் கருத்து சொல்கிறீர்களா? இல்ல ஐயா நல்லாசிரி அவர்களை அழைக்கட்டுமா? அடுத்து எப்பொழுதும் வழக்கம் போல் பின்னூட்டத்திற்கு பெருமை சேர்த்து பின்னூட்டத்தை வழங்குபவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் நமது நல்லாசிரியர் அவர்களை வணங்கி பின்னூட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எந்நாடும் தன்னாடு இந்நாடு போல் இல்லையே என்று இயங்கும் இந்திய பெருநாட்டில் பெண்ணாடும் பெண்மையினால் பெற்றெல்லாம் பெருமையென நாடி வைக்கும் பெருந்தமிழன் வாழ்த்துக்களால் நன்னாட்டு வேந்தரென நவில் அறத்தால் மருந்தெல்லாம் விருந்தாக்கும் பவித்திரத்தை சொல்ல வரும் இந்நாட்டின் தாய் நாட்டின் மண்ணை நான் வணங்குகின்றேன். சரியா சொல்லணும்னா
தோழிதானே செவிலியது மகளே என்று தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ தோழியோட மகள், அப்போ செவிலியும் தோழி, மகளும் தோழி. ஆச்சரியம். இந்த மாதிரி நல்லற இல்லறம் இந்த மன்றத்தை தவிர வேறு எங்குமே வாய்க்காது. அது சிறப்பான ஒரு பாராட்டுக்குரியது. தாயெனப்படுவோள் செவிலிதானே என்று தொல்காப்பியம் விளக்குது. அப்போ தாயாகவும் சிறந்த மகளாகவும் இருக்க முடியுது. சகோதரர் ஆக்கி சொன்னார் ரொம்ப அழகா. இன்றைக்கு அவர் பேசியதில் செங்கை ஆக்கி என்று சொல்ல மாட்டேன், சென்னா ஆக்கி என்று சொல்ல வேண்டாம். ரொம்ப அற்புதம். தண்ணீர் துறையில் தாயை பார்த்து விட்டால் மகளை பார்க்க தேவையில்லை என்கிற பழமொழியை அப்படி போற போக்குல நினைவுபடுத்திட்டு போனாங்க. உண்மையிலேயே மருத்துவருடைய அந்த வளாகத்திலே விருந்தளிக்கிற சகோதரியை இருவருமே சாத்தூர் ஐயாவும் சுட்டி காட்டினாங்க, ஆக்கி ஐயா வழிமொழிந்தார். ஆக்கி ஐயாவுடைய ஆதங்க உரையில மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று சொல்லுகிற 742வது குறளினுடைய வெளிப்பாட்டை நெஞ்சு நெகிழ்ந்து ரசித்தேன். அதே நேரத்தில் அவர் சொல்ல வரும் பொழுது ஒன்று தோன்றியது. நீர் பொது நிலம் பொது தம்பி, இந்த நெறிமுறை பிழைப்படல் பெரும் தீது தம்பி, பார்ப்பொது பயன் பொது தம்பி. ரொம்ப அற்புதம். இந்த கவிதை தான் நினைவுக்கு வந்தது ஐயா உரையில. அது பேச்சுரையா வீச்சுரையா தெரியல. அரசியல் சகோதரி ரொம்ப அழகா பிலிப்ஸ ஒப்பிட்டு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. எங்க பகுதியில ஒரு கவிதை உண்டு. ஆணை கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் வயல் என்று ஆடு கட்டி போரடிக்கும். ஆடு கட்டி போரடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வளம் குறைஞ்சு போச்சு. ஆனால் வள்ளுவன் காலத்து சமூகம் அப்படி இல்லை. நாம் அதை மட்டும் படித்து அதை ரசிச்சா போதும். மன்றத்திற்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளும் கூட, திருக்குறளை ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் என்று வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் வாழ்க்கைக்காக என்று வைத்து ஏய்த்து பார்க்கிற வர்க்கமாக இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய தர்க்கமும் வரவேற்புக்குரியது தான், மறுப்பதற்கு இல்லை. அதை ரொம்ப அழகா இன்றைக்கு ஒருங்கிணைப்பு செய்த சகோதரி அறச்செல்வி சொன்னாங்க, ஆக்கியினுடைய உரையிலே நானும் வழிமொழிகின்றேன். குரலும் உயர்கிறது, குரலும் உயர்கிறது, சிந்தையும் உயர்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிரமும் நிமிர்கிறதுன்னு சொன்னாங்க. அது உண்மையும் கூட. நண்பர்களே, ரொம்ப சரியா சொன்னா, நெறியாளுகை, பொறியாளுகை, சரியாளுகை, செறிவாளுகை, நிறைவாளுகை, எப்படி இத்தனை சொற்களை அந்த சாத்தூரார் போடுறாரு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. போற போக்கு பார்த்தா கோவில்பட்டி கள்ளமிட்டாயினுடைய சுவையை விஞ்சி விடும் போல் இருக்குது. சாத்தூர் வெள்ளமிட்டாயின் சொற்கள்னு சொல்லணும். பாராட்டுகள். சாத்தூரார் இன்றைக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறி என்று சொல்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கின்றேன். டிஎஸ்என் ஐயா ரொம்ப அழகா 3 கவிதைகளும் ரொம்ப நேர்த்தியா கையாண்டாங்க. எவ்வளவு பாரதியத்திலே ஈடுபாடு டிஎஸ்என் சகோதரர், உண்மையிலேயே வணங்குகின்றேன். இனி ஒரு விதி செய்வோம், எந்த நாளும் இந்த காப்போம்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரத்தில் பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு சொல்லும் பொழுது அப்படியே நெஞ்சு நிமிருது. கணக்கின்றி தரும் நாடு, இந்த நாட்டை பற்றி பாரதி சொன்ன கருத்துக்களை ரொம்ப அழகா டிஎஸ்என் தோழர் எடுத்து கையாண்டது. அந்த வயது தான் காரணம். இந்த வயது, இத்தனை வயது வாழ்ந்ததற்கான தடயம் அதுதான். சகோதரி ரேவதி இன்றைக்கு நட்சத்திரமாய் மின்னினார்கள். எப்பொழுதுமே ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு செய்திக்காக சொல்றேன். ரேவதி நட்சத்திரத்துக்கு நீங்க ஒரு தட்டுல ஃபுல்லா தங்கத்தை போட்டு கொடுங்களேன், போய் நீங்க வேணா அறச்செல்வி மூலமா கொடுத்து அனுப்புங்களேன் சகோதரிக்கு, அப்படி தொட்டுடுவாங்க. அவ்வளவுதான், சும்மா கொடுத்ததுக்காக. ரேவதி நட்சத்திரம் ஞானம் ததும்புகிற ஒரு விளை நிலம். அதை டிஎஸ்என் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு தேசத்தினுடைய ஞானம், ஒரு தேசத்தினுடைய புனிதம், ஒரு தேசத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அது சாதாரண இல்லை. அது
ரேவதி இன்றைக்கு மின்னினார். உண்மையிலேயே சிறப்பை சேர்த்தார். இன்றைய மின்னூட்டம் பின்னூட்டம் அல்ல, அது மின்னூட்டம். இரட்டைக்குழல் துப்பாக்கிகள்ல இது வந்து சிறப்பான துப்பாக்கி. அப்படின்னா இரட்டைக்குழல் துப்பாக்கியில் இன்னொன்று, அதை நான் மன்றத்திற்கே வைக்கின்றேன். ஆமா, சந்தேகம் என்ன? சகோதரி அறச்செல்வி. அடுத்தது சகோதரர் நவனே அவங்க பேசும்போது ரொம்ப அழகா தொடக்கி வச்சாங்க. ஓப்பனர் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அவங்க இப்படி சிறப்பா திறந்து வைத்தது அமுத கலசம்னு எதிர்பார்க்கல. தினம் பேசுறதை விட இன்றைக்கு ரொம்ப அழகா அவருடைய தொடக்க உரை இருந்தது. சங்கரநாராயண ஐயா சும்மா பேசிக்கிட்டு இருப்பானேன்னு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ரொம்ப அழகா இருக்குது. விளைநிலங்கள் வந்து சொந்தமாக்கப்பட வேண்டும். அது ரொம்ப உறுதியான கட்டமைப்பு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப பாராட்டு. அவங்க சொல்றாங்க காப்பீடு இலவசமாக வேண்டும். வரவேற்கின்றேன். அப்புறம் சகோதரி பேசும்போது இன்றைக்கு புனித நூல் இது வாழ்ந்து நடக்க வேண்டும்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. அதனால்தான் அவங்க பொன் விஜயலட்சுமியா மிளிர முடியுது. என்ன காரணம்? மிக சிறப்பான கர்ஜனை செய்த சிங்கம் அவங்க. திருக்குறளை கூறினார்கள் தங்கம் என்று. ஆனால் அது நம் வாழ்க்கைக்கு வேண்டிய அங்கம் என்று வாழ்ந்து நடக்க வேண்டும், அதன்படி நாம் நடக்கணும்னு சொன்னாங்க. அதற்காண்டி இதற்காண்டி என்று இந்த ஸ்லாங்ஸ் போட்டு பேசினது அந்த வட்டார வழக்கெல்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. ஆச்சரியம். அவங்க மருந்து மட்டும்தான் பின்னாடி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப அழகா அவங்க நிறைய கருத்துக்கள் தரவுகளை அறமையா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இருமும் போது கர்ச்சிப்பை மூடி இருமுங்க, அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அங்க. ஆனால் சகோதரி ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப அழகா பாராட்டுக்கு உரிய நேர்த்தியான சீரிய உரையை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பாதுகாப்பாக வரவேற்புக்குரிய கருத்தை கொடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க, தீர்வை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தீர்ப்பு என்ன, தீர்வு என்ன? நான் மன்றத்திற்கே அதை சிந்திக்க விட்டுடுறேன். அது ரெண்டும் வேறான என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ஹூ சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ரொம்ப ஆச்சரியம். 90 விழுக்காடு இந்திய செவிலியர்கள் வந்து சிறப்பு சேர்க்கிறார்களா. செவிலியர் உலகத்திற்கே ஒரு புள்ளி விவரத்துல தகவல் கிடைக்குது. அந்த 90 விழுக்காடு இந்த மருத்துவர் அறம் வளாகத்தில இருக்கிற எங்கள் அண்ணன் பெயர்ல, தனுஷ்கோட்டி அண்ணன் பெயர்ல விளங்கக்கூடிய மருத்துவமனையில மரபா இருக்கக்கூடிய சபையில ரொம்ப பாராட்டுக்குரியது. இந்த சகோதரியினுடைய பங்களிப்பையும் நான் இணைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதே நேரத்தில் 88 விழுக்காடு பெண்களால் தான் செவிலியர் உலகம் சிறப்படையுது. அப்போ மீதி இருக்கிற 2 விழுக்காடு தான் மென் நர்ஸ். அப்போ இந்த 88 விழுக்காடு செவிலியர்கள் உண்மையிலேயே இட் இஸ் நாட் அட் ஆல் a profession, but it is a noble profession. As much they render a hearty service to the society is to be warmly welcome என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அது நவநீத கிருஷ்ண ஐயா திருக்குறளுக்கு பெருமை சேர்த்த அரணை பற்றி ரொம்ப அழகா மறுபடியும் மீள பதிவு தருவது வரவேற்புக்குரியது. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் என்று அந்த உறுப்பை வந்து ஒப்பிட்டு சொல்வது ஏற்புடையதுதான். சிறப்பான இந்த பதிவுகள் எல்லாம் பின்னூட்டத்தை வலு சேர்க்கின்றன. இதனால என்ன தெரியுதுன்னா, ஒரு உரைன்னா அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். சகோதரி வெற்றி உரை தான் கொடுத்திருக்கிறீங்க. இந்தியாவினுடைய 10,56,000 செவிலியர்கள்ல ஒருவராக பொன் விஜயலட்சுமியை வைத்து பார்த்தாலும் கூட, சாத்தூர் சகோதரர் சொன்னது போல அறம் என்னும் வளாகத்தில இருக்கிற அற்புத செவிலியே வாழ்க தமிழாய் தழைத்து என்று வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் 7,72,575 துணை செவிலியர்கள் இருக்கிறாங்களாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய செயல்பாடுகள் பாருங்களேன். ஒரு சாதாரண உடலியல் நோய்க்கு மட்டும் இங்கே இல்லை. இது வந்து மாறாக உளவியல் நோய்க்கும் தக்க மருந்தை தர முடியும் என்று சொன்னால் அதுதான் எங்க அண்ணன்
தனுஷ்கோட்டி அண்ணன் பேர்ல இருக்கிற மருத்துவமனை. ரொம்ப பாராட்டுகள். மே 12 தான் உலக செவிலியர் தினம். நான் இன்றைக்கு நைட்டிங்கேல் ஃப்ளாரன்ஸ் அந்த அம்மையாருடைய நினைவோடு சொல்லுகிறேன். பிறப்பு நினைவாக சகோதரி போன்றவர்களாலே இன்று புதிதாய் பிறக்கிறோம், இனி இந்த உலகினை ஆள பிறந்தோம் என்று சொல்லி மகாகவி பாரதியினுடைய வாழ்த்துக்களிலே உங்களை முன்வைக்கின்றேன். சகோதரி, உங்களுக்கு இன்னொரு சிறப்பு. நீங்க இன்னார் தலைமையில இன்னார் வளாகத்துல இருக்கிற செவிலியர்ன்றது எப்படி சிறப்போ, அதே போல இன்னார் தலைமையிலே இன்றைக்கு அதுவும் அறச்செல்வி சகோதரியின் தலைமையிலே நீங்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறீர்கள் என்பது மிகச்சிறப்பான. சர்க்கரை பந்தல்ல தேன் பாகு பெய்தது என்று எழுத ஆரம்பித்தேன். அதுக்குள்ளார என்னை கூப்பிட்டுட்டாங்க. இருந்தாலும் நான் எழுத நினைத்ததை சொல்லிடுறேன். ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் என்று பாவேந்தர் தொடங்குவான். ஆகையினால சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல் திகட்டாத தெள்ளமுதை அமுது கூட்டி அளித்தீரே சகோதரி பொன் விஜயலட்சுமி, வெற்றி செல்வி என்று சொல்லவா, கற்ற செல்வி என்று வெல்லவா. இன்னொன்றை சொல்லுகின்றேன். தன்னை போல் தன்மகளை தரும் வழியில் தான் 8 அடி பாய்ந்ததனை எட்டி நின்று 16 அடி என் மகள் பாய்ந்தாளே என்று சொல்லும் வீர தமிழ் அன்னையே வாழ்த்துகின்றேன். சங்கத்து ஒருத்தி இருந்து மயிர் நீவி எண்ணெய் தடவி மாக்களம் அனுப்பிய போர்க்களம் பழைய கதை என்றாலே, இங்கே போராடும் நாட்டின் வாழ்க்கைக்கு புதுப்பாதை தருகின்ற புதுக்களத்தை கொடுத்தீரே என்னவென்று வாழ்த்திடுவேன். கொரோனா வேளையிலே தனித்திருந்த கூட்டத்தை அருகிருந்து செவிலியர் அன்போடு உபசரித்து தன்னை பாதுகாத்து தன்னை சார்ந்தவரையும் பாதுகாக்கின்ற பெண்மையின் மென்மையெல்லாம் மேன்மையே என்று சொல்லி வள்ளுவமாய் வாழ்ந்த செவிலியர் கூட்டத்தில் தான் ஒருத்தி மட்டும் என்று வாழ்ந்து காட்டிய தங்கையே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், கூப்புகின்றேன் செங்கையே. இப்படி சொல்லி முடிக்கலாமா? செவிலி என்கிற தாய், செவிலி என்கிற தாதியினாலே செய்ய தமிழ் இன்றைக்கு மறுபடியும் தாது உகுத்தது. தாது உகு நறுந்தேன் மலர் சோலையே வாழ்த்துகின்றேன் இம்மாலையே. நன்றி, வணக்கம். ஐயா அருமை, ரொம்ப அருமை, நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். இன்று ஐயா அவர்கள் எல்லோரையும் சிறப்பித்து அவங்கள்ட்ட இருந்த ஒரு திறமையும் அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் மேலோட்டமாக சுட்டிக்காட்டி அழகு தமிழில் அழகாக எடுத்து கூறினார். மிக மிக அருமை. ஒரு பேச்சுல கேட்டதுனால எனக்கு சொல்ல வந்தது கூட நான் மறந்துட்டேன். எப்பவுமே இந்த நட்சத்திர பேச்சாளர்களை கடைசியா தான் விடுவாங்க பேசுறதுக்கு. அந்த மாதிரி நம்ம இணையதளத்துல ஐயா அவர்களை கடைசியா தான் பேச விடுறோம். காரணம், எல்லோரையும் பெருமைப்படுத்தும் விதமாகவும் எல்லோர் கருத்துக்களையும் முக்கிய கருத்துக்களை சுட்டிக்காட்டி அதை மேலும் அழகுபடுத்தி காட்டுவதால் ஐயா அவர்களின் உரை எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும், எல்லோர் மனதிலும் நிற்கும். அந்த வகையில் இன்று பின்னோட்டம் அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்து இந்த ஒரே ஒரு பதிவை மட்டும் சொல்லணும்ட்டு ஆசைப்படுறேன். இந்த 3வது குறள் இருக்கு பாருங்க, பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி. அதுக்கு ஒரு பதிவு நம்ம நாட்டை பத்தி போட்டிருந்தாங்க. இலங்கை மன்னன் பரராஜ சிங்கன்னு ஒருத்தர் இலங்கை ஆண்ட போது அந்த இலங்கையில பஞ்சம், என்ன பண்றதுன்னே தெரியல. விவசாய நிலம்லாம் வறண்டு போச்சு, பயிர் பண்ண முடியல, தண்ணி கஷ்டம், மக்கள்லாம் ரொம்ப பசியால கஷ்டப்படுறாங்க. இவருக்கு தூக்கமே வரல. ஐயோ, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நாம எப்படி இந்த பசியை போக்குவது அப்படின்ற சிந்தனையில உறங்குறாரு. கனவு வருது அவருக்கு. அந்த கனவுல நம்ம சடையப்ப வள்ளல் கப்பல்ல கொண்டு நெல் மூட்டைகளை இறக்குற மாதிரி கனவு விட்டு முழிச்சிடுறாரு. முழிச்சு பார்த்தா, ஐயோ என்னது இப்படி ஒரு கனவு வந்திருக்கே, இது உண்மையா இருக்குமா என்னன்னு தெரியாம திரும்ப அவரு தனது அவையை கூட்டி அவையில சொல்லி
நம்ம நாட்டுக்கு சடையப்ப வள்ளலுக்கு தூது அனுப்புறாரு. ஓலை அனுப்பி எங்களுக்கு உதவணும் நீங்க தான் அப்படின்னு சடையப்ப வள்ளல் 1000 கப்பல்களில் நெல் மூட்டைய அனுப்புறாரு. அந்த நெல் மூட்டைய அந்த இலங்கை மன்னன் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து பசியாறி திரும்ப அந்த நாடு மழை வருது, பயன்படுத்தி திரும்ப வளமான ஒரு நாடாக மாறுது. இந்த பரராஜ சிங்கன் சடையப்ப வள்ளல நேர்ல பார்த்து நன்றி சொல்ல வர்றாரு. அப்படி அவர் நேர்ல பார்த்து நன்றி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்கள் மக்கள் உண்ணும் ஒவ்வொரு பருக்கையிலும் உங்கள் திருநாமம் உள்ளது, உங்களைத்தான் எங்கள் மக்கள் தெய்வமாக நினைக்கிறாங்க, நாங்க ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம்னு உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொன்னதாக ஒரு பதிவு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு முடியாட்சியில் சுயநலம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு குடியாட்சியில் சுயநலம் மட்டும்தான் இருக்கு, பொதுநலமே கிடையாது. முடியாட்சியில் பொதுநலம் மேலோங்கி இருந்தது, குடியாட்சியில் சுயநலம் மேலோங்கி உள்ளது. உங்களைப் போல் எனக்கும் மிகப்பெரிய ஆதங்கம் உண்டு. ஒவ்வொரு பொது நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு திட்டங்களிலும் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது என்பதை நான் கண்ணார காணும் போது கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாத நிலை. உங்களைப் போல் நானும் ஆதங்கப்படுவதோடு நிறுத்தி கொள்ளதான் இயல்கிறது. அடுத்து இன்றைய உரையாசிரியர் அம்மா பொன் விஜயலட்சுமி அவர்கள், நீங்க ஏதாவது சொல்லணும்னா இப்ப சொல்லாங்கம்மா. பொன் விஜயலட்சுமி வரேங்கம்மா. நீங்க உங்களுக்கான நேரம் இது, உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம்மா. எங்க அறமையா எப்படின்னா எங்களை எதுக்குமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஒரு சாப்பிடுற பொருள்னா கூட எங்க விருப்பத்துக்கு தான் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த மாசம் என்ன வேணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதான் சாப்பிடுறது கூட வாங்கி கொடுப்பாங்க. அதனால அறமையா எங்களை எதுக்குமே கட்டாயமே படுத்த மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு ஏதாவது நம்மள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அதை நல்லா ஊக்கப்படுத்துவாங்க. அத எல்லா மருத்துவமனையிலுமே இந்த மாதிரி கிடையாது. வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஆஸ்பத்திரி அந்த திறந்த நாள், அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் டேல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அறமையா அந்த மாசம் ஃபுல்லாவேவும் எங்களுக்கு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, கோல போட்டி, அதுக்கப்புறம் இந்த பேச்சு போட்டி, பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. மருத்துவமனை ஒரு மருத்துவமனையா இல்லாம ஒரு குடும்பமா செயல்படுவோம். அப்பெல்லாம் எங்களுக்கு நம்ம அத பள்ளிக்கூடத்துலதான் அந்த மாதிரி பண்ணிருப்போம், எழுதுறதோ ஒரு கட்டுரையோ நம்ம டான்ஸ் ஆடுறதோ அதெல்லாம். ஆனா அதெல்லாம் எங்களை செய்ய வச்சு ரசிக்க வச்சு அவரும் ரசிச்சு எங்களுக்கு அதுக்கு பரிசும் தருவாரு. நான் எங்கிட்ட என்ன திறமைகள் இருக்கோ அதை வெளிக்கொண்டு வருவாரு. எங்களை எதுக்குமே கட்டாயமே படுத்தவே மாட்டாங்க. ஆனா எங்க அறமையா அந்த தமிழ்ல இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம நாடு இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு நாட்டு மேல ரொம்ப பற்று இருக்கும். அதை விட எங்க அறமையா மேல எனக்கு ரொம்ப பக்தி. அதனால அந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல திருக்குறளை பத்தி நான் பேசினேன். அதுவும் நாடுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நாட்டை பத்தி எடுத்து நான் பேசினேன். இதுக்கு முன்னாடியே நான் கீராவோட கதைகள்ல பிரியம்னா அப்படி பிரியம்னா அப்படி ஒரு பிரியம் அந்த கதையை சொல்லியிருக்கேன். கு அழகிரிசாமி ஐயா அவங்களோட கதைகள்ல விதவைங்கிற கதையை நான் சொல்லியிருக்கேன். எங்க மருத்துவமனையில இருக்க யாரையுமே நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாரையுமே வரவேற்க தான் செய்வாங்க எங்க அறமையா. எல்லாருக்குமே ஒரு ஊக்கப்படுத்துவாங்க. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தன்னுடைய ஒரு நிர்வாகத்தின் கீழ் வேலை செய்பவர்கள் அந்த நிர்வாக தலைமையின் பேர் மரியாதை வைத்துள்ளேன், பாசம் வைத்திருக்கிறோம், ரொம்ப அவரை பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க பக்தி வைத்துள்ளேன் என்று கூறியது உச்சத்தை தொட்ட ஒரு உணர்வு. உண்மையிலே அவர் பெயரை தாண்டியும் அறம் என்பது அவர் பெயராக இருந்தாலும் அவர் சிந்தையும் வாழ்க்கையும் செயலும் அறமாகவே அமைந்துள்ளது. உண்மையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். எனக்கும் உங்களை போல் செவிலியராக வேண்டும் என்ற ஆசை. +2 படிச்ச விட்டு நான் கேட்டேன் எங்க மாமாட்ட. எங்க அப்பா கிட்ட பேசுனா பயம், நாங்க பேசுனதே இல்லை எங்க அப்பா கிட்ட. எனக்கு திருமணம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க அப்பா கிட்ட
முன்னாடி நின்று ஆம் இல்லைன்ற வார்த்தையே பேசணும். அப்படி பயம். இத்தனைக்கும் எங்க அப்பா ஒரு ஆசிரியர். நான் எங்க மாமா கிட்ட சொன்னேன், தாய் மாமன்ட்ட, நான் வந்து செவிலியரா ஆகணும்னு ஆசை அப்படின்னு. அவர் சொன்னாரு, உனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, உயரம் பத்தாது, நீ படிக்கிறத படின்ட்டாரு. அப்புறமா எனக்கு ஆசிரியர் பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு விதி எழுதி உள்ளது. இந்த ஆசிரியர் பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லும் சிரிக்க சிந்திக்க நிறைய நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்கு. அந்த வகையில் ஆசிரியர் பணிக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் எனக்கு மன நிறைவுடன் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நமது மருத்துவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க பொன் விஜயலட்சுமி ரொம்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து அவங்க வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கலப்பு திருமணம் முடித்தவர். தன்னுடைய வாழ்வில் பல கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் விடாப்பிடியாக ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு இதோடு ஒரு முயன்று வருபவர். மிகச்சிறந்த எந்த போட்டி வைத்தாலும் உள்ள வந்துருவாங்க. கட்டுரை போட்டியாக இருந்தாலும் சரி, வருஷம் நடக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் டே அன்னைக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம நவநீத கிருஷ்ணன் ஐயா தான் அதை எல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு அவங்க மகளும் வந்து சொன்னது, அவங்க மகளையும் அதே மாதிரியான வளர்க்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம். விக்னேஸ்வரி அவளையும் இன்னைக்கு வந்து சொன்னது. இவங்க ஃபுல்லா இன்னைக்கு ஒரு பொது உடைமை கருத்தோடையும் விவசாயத்தை பொது உடைமையாக்க வேண்டும் என்று சொன்னது, இது எல்லாமே ஒரு நல்ல இதான். இந்த நாடு அரணியல் அப்படின்ற அந்த அதிகார இயல்குள்ள வந்தாலுமே நாடு எப்படி இருக்க வேண்டும், அதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தல்லா விளையும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் அப்படின்றது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமூகத்தை பார்த்தோம்னா அந்த சமூகத்துல பொருள் என்ன உற்பத்தி ஆகுது, அந்த பொருள் உற்பத்தியை வைத்துதான் அந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம முடிவு செய்யறோம். இன்னைக்குள்ள சமூகவியல் குறித்த மிகப்பெரிய அறிவியல் உண்மைகளாக அது இருக்கு. பொருள் உற்பத்தி மாற மாற அந்த சமூகமும் மாறிக்கிட்டு இருக்கும். எடுத்த உடனே பொருளைத்தான் வலியுறுத்துற தல்லா விளையும் அப்படின்றது, தக்காரும். அது கூட தாழ்விழா செல்வரும், செல்வம் இருக்கு ஆனால் கேடில்லாத செல்வமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த குரலையும் அப்படித்தான் வருது, பெரும்பொருளால் பெட்டகத்தாகி அருங்கேட்டால் அப்படின்றது. அப்ப எதை எடுத்தாலும் பொருளை முதல்ல வலியுறுத்திக்கிட்டே போறாரு. இதுக்கு இன்னொரு முக்கியமானது எனக்கு ஆச்சரியப்படத்தக்க என்னன்னா, பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி அப்படின்றது. அதாவது பக்கத்து நாடுகள்ல துன்பம் காரணமாக அகதிகளாக வாராங்க, வர்றவங்களை தாங்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு உலகத்து முழுக்க உள்ள பிரச்சனை. இன்னைக்கு வந்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற உடனே மெக்சிகோவினுடைய கதவுகளை பூட்டுவேன், அங்கிருந்து யாரும் வரக்கூடாதுன்னு இந்திய நாட்டில் இருந்த பிழைப்புக்காண்டி அமெரிக்கா சென்றவர்கள் எல்லாம் கை விலங்கு கால் விலங்கு போட்டு அனுப்பி வச்சிட்டார். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஐரோப்பா நாடுகளில், பல ஆப்பிரிக்க நாடுகளில், இல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பல நாடுகளில் அமைதியின்மை, சண்டை, இதெல்லாம் மூட்டி பெரும் ஏகபோகங்கள் சண்டையை மூட்டி விட்டு போயிடறாங்க. ஆனா அந்த சொந்த நாட்டுல வந்து இந்த சூடான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஐநா சபை அறிவிச்சிருக்கு, அது வந்து வாழ தகுதி இல்லாத நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. சூடான்ல அவ்வளவு ஃபைட் நடக்குது, கவர்மெண்ட்டுக்கு எதிரான படைகளுக்கு எதிராக. அப்ப அந்த மக்கள் எங்க பண்ணுவாங்க, கள்ளத்தோணிகளில் ஐரோப்பாவை நோக்கி செல்கிறார். அப்படி போறப்ப எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இந்த ஐரோப்பா போனவங்களை எப்படி அந்த அகதிகளை ட்ரீட் பண்றாங்க, அகதிகளை ட்ரீட் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஆனால் அதையெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பாக பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கின்னு சொல்றாரு. அது வந்து இன்னைக்கும் வந்து நமக்கு ஆச்சரியப்படத்தக்கது. ஒரு நாடுனா எப்படி இருக்கணும், பக்கத்து நாடு ஏதோ ஒரு துன்பம் இருக்கும், அதுல வறுமை இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம், இல்ல கொடுங்கோன்மை இருக்கலாம், அதுக்காண்டி இவங்க வந்திருப்பாங்க. அப்ப அவங்களையும் தாங்கி நிக்கணும்னு சொல்ல வருது. அப்புறம் அந்த உருபசியும் ஒவ்வாப்பினியும் செருவகையும், அது மிக அருமையானது. அதுக்கப்புறம் அந்த ஒரு நாடினோட 5 உறுப்புகளா என்ன சொல்றாரு, பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். அப்ப இன்னைக்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அப்ப இதுல ஹெல்த்துக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க, பிணியின்மைன்னா அதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொரோனாக்கு அப்புறம் இந்த பிணியின்மை இல்ல உருபசியும் ஒவ்வா பிணியும் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நாடுனா எப்படி இருக்கணும், அந்த ஒவ்வா பிணியும் பிணியின்மையும் என்ன செய்யறது, அப்ப அதுக்கு எவ்வளவு பட்ஜெட்ல ஒதுக்குறது. உலக சுகாதார நிறுவனம் 5% ஒதுக்கணும்ன்றாங்க ஜிடிபில. ஒவ்வொரு நாடும் 5% ஒதுக்கணும். 5% கீழ் ஒதுக்கும் நாடுகளில் இந்தியா முதல் இடத்துல இருக்கு. அப்ப ஆர்மிக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க. ஏமமும் முக்கியம்.
பாதுகாப்பு முக்கியம். ஆனா அதுக்கு எதுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? ஆனா இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க அமைதியின்மையை தோற்றுவித்து போட்டி பொறாமைகள்ல ஒவ்வொரு நாடும் ஆயுதங்களை தங்களுடைய ஆயுத பலத்திற்கு அதிகமாக நிதியை ஒதுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் லெனின் வந்து பதவி ஏத்த உடனே எல்லா நாடுகளுக்கும் சமாதானம் தான் கையெழுத்து போட்டாரு. போர் செய்யக்கூடாது. போர் யாருக்காண்டி செய்றீங்க? உங்க நாட்டுல உள்ள ஏகபோகங்களுக்காண்டி செய்றீங்க. நீங்க செத்துட்டு அடிச்சிட்டு சாகணும். போரே வேண்டாம். இந்த நிதியெல்லாம் நாம் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலான்றது. அப்ப இன்னைக்கு இந்த 5 உறுப்புகளும் எப்படி இதோட விட்டுட்டாருன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த அடுத்து சொல்றாரு, இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும். அப்பா சுற்றுச்சூழலையும் கொண்டு வந்துட்டார். ஒவ்வொரு இடத்துலயும் பொருள் முக்கியம்ன்றாரு, கேடில்லாத செல்வம் முக்கியம்ன்றாரு, பிணி இருக்கக்கூடாதுன்றாரு, அகதிகள் வந்தா தாங்கிக்கணும்ன்றாரு, சுற்றுச்சூழலும் முக்கியம், எந்த இருபுணலும் முக்கியம். ஊத்தில் ஊறுகின்ற நீரும் வான் மழையாக வருகின்ற இதும் மழையும் முக்கியம். அந்த மலையிலிருந்து ஒரு ஆறும் முக்கியம் சொல்லி அந்த அதை வல்லரன் அது நம்ம யாருனாலும் வச்சுக்கலாம், யாருக்கும் அந்த சிந்தனை வந்துடும். அப்ப இதெல்லாம் சொல்றப்பதான் நமக்கு வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்திருக்கிறார். இன்றளவும் நாம் பேசக்கூடிய இன்றளவும் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லு. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நாடா வளர்த்தன நாடென்பர். அது வந்து நம்ம போய் ஒரு செல்வத்தை நாடக்கூடாது, அப்படி ஒரு செல்வம் வர்றது. அதான் இதையே தான் நீங்க வந்து பாரதியினுடைய வாக்குல சொன்னீங்கன்னா, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. இதைத்தான் பாரதி அப்படியே வள்ளுவனுடைய பல கருத்துக்கள் வந்து பாரதியினுடைய வரிகள்ல வரும். நீங்க ஒவ்வொன்னா ஊன்றி பார்த்தோம்னா தான் தெரியும் பாரதி ஏன் இப்படி சொன்னா. இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்காங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பார். கம்பன்லயும் அது இருக்கும். இப்ப கூட சமீபத்துல திருவண்ணாமலையில ஒரு திருக்குறளை அதிகமாக எடுத்தாண்டது கம்பனா, சேக்கிலாரா, ஒருத்தர் ஒரு தமிழ் சங்க புலவர். இதுல யாரு திருக்குறளை அதிகம் எடுத்தது? அது போலயே அந்த நாட வளம் தரும் நாடு நல்ல நாடல்ல. நீங்க போய் தேடி இருக்கக்கூடாது, தேடாம செல்வம் குவியணுன்ற மாதிரி. அப்ப ஒரு நாட்டுக்கான இலக்கணத்தை மிக துல்லியமாக இன்றளவும் நாம் எந்த ஒரு நாடும் மறுக்க முடியாது. ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொன்ன வள்ளுவருக்கு நம்மளுடைய என்னைக்குமே டெய்லி அதனால்தான் நாம் நாளும் ஒரு அதிகாரம் என்று தினம் தினமும் வள்ளுவரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்தோம். இன்றைய குறளும் இன்றைய அதிகாரமும் மிக பொருத்தமாக இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு. இன்னைக்கு நம்ம பின்னோட்டம் வழங்கிய நம்ம நவீன் சார்ல இருந்து ரேவதி டீச்சர், நம்ம கணேசன் சார் வந்து அவருடைய இன்னைக்கு பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு தான் படிச்சு முடித்தேன். ஒரு 108 பாடல்களை ஒரு தொகுப்பாக கொண்டு வர மக்கள் இசை பாடல்கள் மிக எளிய வழிகளில் எளிய மனிதர்களுக்கு புரியும்படியான பல்வேறு பிரச்சனைகளை அந்த பாடல்களில் எழுதுகிறார். அவருடைய கவி உள்ளம் வந்து இப்பயும் நான் அந்த புத்தகத்துலதான் பார்த்தேன். இப்ப நமக்கு நாளும் ஒரு அதிகாரத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம நாகராஜன் ஐயா மிக சிறப்பு. அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு தலைமை ஆசிரியர் போல, நம்ம அரசியல் ஆசிரியர்னா அவர் தலைமை ஆசிரியர். இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு ஆளாக என்று தினம் தினமும் அவர்தான் இருக்கிறார். அந்த பணியை மிக சிறப்பாக செய்தார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நித்தமும் உங்களது கருத்துக்களாலும் எங்களை மகிழ்விக்கிறீர்கள், அதே சமயம் சிந்தனையையும் தூண்டிவிடுகிறீர்கள். எப்படித்தான் இவ்வளவு செய்திகளை சேகரிக்கிறீர்கள், எப்படித்தான் இந்த குறள்களில் ஒப்பிட்டு இதில் உள்ள சிறப்புகளையும் வியக்கத்தகு கருத்துக்களையும் எப்பொழுது நீங்கள் கண்டெடுக்கிறீர்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் நித்தம் நாளும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள சிறப்புகளையும் விந்தைகளையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டும் தங்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நாளைய நிகழ்வுகள் ஐயா. நாளைய அதிகாரம் அரண். முற்றுதல் செய்யக்கூடிய மாணவி 6 திவ்ய தர்ஷினி, சேவகன் அண்ணாமலை கல்லூரி மாணவி. உரையாளர் முனைவர் சி கங்காதரன், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, குருநானக் கல்லூரி, சென்னை. நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் முத்தாப்பாய் இருந்தது. கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்தளித்த முற்றோதல் மாணவிக்கும் உரையாசிரியர் அவர்களுக்கும், இன்று பின்னோட்டம் அளித்த நமது ஆளுமை நட்சத்திரங்களுக்கும், இறுதியாக உரையாற்றிய நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பில் நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்.